மக்களுக்கான படம் வந்து கொஞ்சம் தாமதமாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு சம் ரீசன்ஸ் வாட் எவர். பெரிய பெரிய படங்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் எனக்கும் இருந்தது. அதை கிராஸ் பண்ணி வரதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி உள்ள நியூஸ் அது இப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அது யோகி பாபு சாருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் கூப்பிட்டு இந்த டிசிஷன் உடனே எடுத்தார், பண்ணலாம் அது அப்படின்னு. ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் என்னென்னா, மலையாளம் டு தமிழ் வந்து நிறைய வந்திருக்காங்க. அது வந்து ரெகுலர் தமிழ்லேருந்து ஒரு கண்டென்ட் நம்ம மலையாளம் போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யூனிக் தான். ஸோ அப்படி பார்த்தா என் ஃபிலிம் போகுது, அப்போ ஒர்க் பண்ண படம் போகுதுங்கிறப்போ எனக்கு ஹாப்பி தான். கருணா சார் கூட ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ட்ராவல். ஸோ அதனால் வந்து அது ஸ்க்ரீன் ஜெல்லிங் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். அவருக்கு தெரியும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னு தெரியும். அவரும் வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு பர்ஃபார்மர். ரொம்ப ஷார்ப்பாக வாட்ச் பண்ணவங்களுக்கு கருணா சாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தெரியும். என்னுடைய முதல் படமே வந்து அம்பாசமுத்திரம் அம்பானிலேயே வந்து ஒரு சீன்ஸ் கூட வந்து டேபிளில் கிடையாது. ஓகே, அவ்வளோ கால்குலேட்டிவாக தான் ஷூட் பண்ணுவேன். ஏன்னா அது எடுத்துகிட்டு அது வேஸ்ட் ஆகிறது வந்து என்னுடைய டைமு பணம் ரெண்டும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தான் பிளான் பண்ணி தான் எடுப்பேன். அது மாண்டேஜஸாக இருந்தால் கூட முன்னாடியே நான் ஒர்க் பண்ணிவிடுவேன். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எடுத்துக்குவோம், அந்த மாதிரி எடுக்கும். இன்னும் ஒரு ஸ்ட்ரகிள் வரும் பொழுது ஏதாவது அப் டவுன்ஸ் வரும் இல்லையா, அப்போ அந்த மாதிரி பிரிஞ்சு போன ஒரு நட்பு அது. ஒரு 23 வருஷம் காண்டே கிடையாது. எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் லைனில் வந்து இந்த மாதிரி பேசும்போது பயங்கர ஷாக்கிங் எனக்கு. சார் வந்து டோட்டலி இப்போ சேரன் சார் வந்து இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காங்க எக்ஸ் தளத்தில். ஒரு அந்த வருடத்தில் ரொம்ப குறிப்பிடத்தக்க படம் அது அப்படின்னு. ஸோ அவருடைய படங்கள் பார்த்து நானே வந்தேன் சினிமாவுக்கு. யாரையுமே வந்து ஒரு முகம் பார்த்து சினிமா கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போகாது. அது திறமையை மட்டும்தான் பார்க்கும். முகம் பார்த்தெல்லாம் கூட்டிகிட்டு போகவே போகாது. ஏன்னா வந்து ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி மின்ற மாதிரி தெரியுமா தவிர திருப்பி தட்டி விட்டு போயிடும். ஈத்தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் மூவி டைரக்டர் ராம்நாத் சார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போது கடந்த 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆதார் மூவி ரிலீஸ் ஆகிட்டு. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மத்தியில் எப்படி ஒரு வரவேற்பாக இருக்குது சார்? நல்ல ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக என்னக்கிட்ட மக்களுக்கான படம் வந்து கொஞ்சம் தாமதமாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு சம் ரீசன்ஸ் வாட் எவர். பெரிய பெரிய படங்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் எனக்கும் இருந்தது. அதை கிராஸ் பண்ணி வரதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. பட் ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் அது. மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணிட்டோங்கிறது. ஓடிடி ப்ளஸ் அமேசான் ப்ரைம் ஜியோவில் வந்து படம் இருக்குது. அதை மக்கள் வந்து தேட்ரிக்கலில் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டை வந்து எனக்கு அப்படியே ஓடிடியில் கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன சார்? இல்லை, ஓடிடி வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ரீச் இல்லையா. ஸ்க்ரீனிங்கை விட ஓடிடி ரீச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீனிங் வந்து நீங்கள் திட்டமிடுதல், டைம் எல்லாமே இருக்குது. வெளியில் போகிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி இதுக்கு எதுவும் இல்லை. வீட்டில் கேஷுவலாக அவங்க பாட்டுக்கு ஆன் பண்ணி ஃபிலிமில் கனெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அது ஒன்று பெரிய பலமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. அண்ட் இதை வந்து இப்போது மலையாளத்தில் ரீமேக் பண்ணுற போகிறீங்க. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க மூவிஸ்? இல்லை, அதுதான். அது வந்து இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி உள்ள நியூஸ் அது இப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அது யோகி பாபு சாருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் கூப்பிட்டு இந்த டிசிஷன் உடனே எடுத்தார், பண்ணலாம் அது அப்படின்னு. ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் என்னென்னா, மலையாளம் டு தமிழ் வந்து நிறைய வந்திருக்காங்க. அது வந்து ரெகுலர் தமிழ்லேருந்து ஒரு கண்டென்ட் நம்ம மலையாளம் போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யூனிக் தான். ஸோ அப்படி பார்த்தா என் ஃபிலிம் போகுது, அப்போ ஒர்க் பண்ண படம் போகுதுங்கிறப்போ எனக்கு ஹாப்பி தான். அது ஹாப்பி தான். அதே மாதிரி அது பேர்டனும் கூட. மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸு, பெரிய பெரிய க்ரைம் த்ரில்லர்ஸு, ஸோ இது மாதிரியான ஜேனர்லாம் நிறைய குவியக்கூடிய இடம் அது. ஸோ அங்கே வந்து நம்ம உள்ளே போகிறோங்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது தமிழில் விட ஒரு 2 மடங்கு எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். ஸோ அது ப்ரிஃபர்ட் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் இப்போ அங்கே பண்ண போகிறீங்க, அப்புறம் அவங்க சைட்லேருந்து யாராவது உங்களுக்கு கால் பண்ணி? இல்லை, அது வந்து இருக்காது இல்லையா. இப்போ நம்ம இப்போ தான் போகிறோம் உள்ளே போய் அங்கே ஸ்டார்ட் அப் பண்ணி
அதை மூவ் ஆகும்போது அதுக்கான ரெஸ்பெக்ட் இருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோன்றது ஃபஸ்ட் தெரியாது. அப்புறம் அதோடைய அடையாளங்கள் வெளியிட அதுக்கப்புறம் ஃபிலிம் பற்றியான ஒரு மூடு செட் ஆகும். யோகி பாப் சார் வந்து உங்களை அப்ரோச் பண்ணாரா? இல்லை நீங்கள் இது ஏன்னா அவரே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எனக்கு மக்களுக்கு சேரக்கூடிய படமாக வந்து என்கிட்ட கொடுங்க, எது இருந்தாலும் நான் பண்ணுவேங்கிற மாதிரி சமீபத்தில் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட வந்து அவரே அப்ரோச் பண்ணாரா? ஒரு கேஷுவல் மீட்டிங் தான். அந்த மீட்டிங் டக்குன்னு ப்ராசஸாக மாறிச்சு. ஓகே, அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் தான். டக்குன்னு டிசைட் பண்ணார், இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே. இப்போ இந்த ஆதார் மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி அந்த கதை எழுதுகிறப்பயே இந்த ஆர்டிஸ்ட் தான் சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு எழுதுனீங்களா? இல்லைம்மா, எப்பொழுதுமே ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் முடிஞ்சிடும். ஸ்கிரிப்ட் வந்து ஃபைனல் ஆகிடும். அது வந்து நேமு மற்ற விஷயங்கள் அந்த கேரக்டரைசேஷன் அப்படி தான் இருக்கும். ஃபைனல் பண்ண பிறகு இது யாரை வந்து வாண்டட் பண்ணுது, இது யாருக்கு ஷூட் ஆகும் அப்படின்றப்ப தான் ஆர்டிஸ்ட் உள்ள வருவாங்க. ஸோ அந்த லேயரில் வந்து செலக்ட் பண்ணி வச்சது தான் நம்ம படத்தோட ஆர்டிஸ்ட் எல்லாமே. அருண் பாண்டியன் சார்லேருந்து எல்லாம். நீங்கள் சொன்ன மாதிரி அருண் பாண்டி சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் கருணா சார் கூட செகண்ட் மூவி பண்ணுறீங்க அவர் கூட. ஆமாம், திண்டுக்கல் சாரதி, அம்பாசமுத்திரம் அம்பானி, அதுக்கப்புறம் இது ஆதார். கருணா சார் கூட ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ட்ராவல். ஸோ அதனால் வந்து அது ஸ்க்ரீன் ஜெல்லிங் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். அவருக்கு தெரியும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னு தெரியும். அவரும் வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு பர்ஃபார்மர். ரொம்ப ஷார்ப்பாக வாட்ச் பண்ணவங்களுக்கு கருணா சாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தெரியும். ரொம்ப ஷார்ப்பாக என்ன வேணுமோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவார். கூட நடிக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதுக்கு என்ன ப்ரெஷர் பண்ணணுமோ அதை கரெக்டாக கொடுப்பாரு. ஸோ அதனால் அந்த ஜேர்னி எங்களுக்கு ரொம்ப நாள் இருக்குது. அப்புறம் மற்றபடி அருண் பாண்டியன் அண்ணா வந்து இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக நான் அறிமுகமாகிறேன். அவரும் வந்து பெரிய கலைஞன். ஊமை வெளிகள்லாம் நம்ம ஊர்லேருந்து பார்த்துட்டு தான் இங்கே வரோம். ஸோ அண்ணன் ஆபா சார், செந்தூர பூவே, புன்னகை மன்னன், வருஷம் 16 இந்த மாதிரியான ஃபிலிம் இன்ஸ்பிரேஷன்லாம் தான் நம்ம வரோம். சேரன் சாரோட பாரதி கண்ணம்மா, பொற்காலம், ஸோ இதெல்லாம். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது அருண் பாண்டியன் வந்து கூட கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணது ஒரு பெரிய ஹாப்பி தான். ரொம்ப சின்சியரான ஒரு கலைஞன். ஓகே. இப்போ இந்த கதை எழுதுகிறப்போ நீங்கள் எல்லாமே ஸ்க்ரீனில் வரணும்னு நினச்சிருப்பீங்க. பட் டியூரேஷன் காரணமாக ஒரு சில சீன்ஸ்லாம் கட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துதா? இல்லை, நான் அப்படி வராது. எனக்கு என்னுடைய எல்லா படத்துலையுமே அப்படி வராது. என்னுடைய முதல் படமே வந்து அம்பாசமுத்திரம் அம்பானிலேயே வந்து விடி விஜயன் சார் தான் எடிட்டர். அது பெரிய எடிட்டர் தமிழ் சினிமாவில். ஸோ ஒரு சீன்ஸ் கூட வந்து டேபிளில் கிடையாது. ஓகே. நான் அவ்வளோ கால்குலேட்டிவாக தான் ஷூட் பண்ணுவேன். ஏன்னா அது எடுத்துகிட்டு அது வேஸ்ட் ஆகிறது வந்து என்னுடைய டைமு பணம் ரெண்டும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தான் பிளான் பண்ணி தான் எடுப்பேன். அது மாண்டேஜஸாக இருந்தால் கூட முன்னாடியே நான் ஒர்க் பண்ணிவிடுவேன். எக்ஸ்ட்ரா ஒரு 4 எடுத்துக்குவோம் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். என்ன வாண்டட்ன்றதை பிளான் பண்ணி எடுக்கிறதுனால இன்னும் 4 படங்களும் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஓகே. நீங்கள் இப்போது மூவி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டில் இருந்திருப்பீங்க இல்லையா? படம் இந்த மாதிரி வெளியில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சதுக்கும் இப்போ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸுக்கும் எப்படி ரெண்டும் ஒத்து போதா எப்படி? இல்லை, கண்டிப்பாக கனெக்ட் ஆகுதுல்ல. அந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. எமோஷனல் வந்து சீரியஸ் ஃபிலிமில் வந்து எமோஷனல் கனெக்ட் ஆச்சுன்னா அந்த ஃபிலிம் கரெக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். காமெடி படத்தில் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகணும். 2 தான். இப்போ இது சீரியஸ் ஃபிலிம் ஆதார். ஸோ அது திருநாளுக்கு அப்புறம் வந்து எவால்வ் ஆகி நிறைய வேர்ல்டு சினிமாஸ்லாம் பார்த்த பிறகு வேறு ஒரு ஐ ஓப்பனர் வருது. அப்புறம் அதிலேருந்து நான் ஒரு வேறு ஒரு தளம் நம்ம பயணிக்கணும்னு சொல்லி என்னையும் தயார்படுத்திக்கிட்டு பண்ணது தான் ஆதார். ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஒரு பெரிய டாஸ்க்கு தான், டைரக்ட் பண்ணுறது அது ஒரு டாஸ்க்கு. இது ரெண்டையும் எப்படி இந்த படத்தில் மேனேஜ் பண்ணீங்க? இல்லை, அதுதான். இது வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு சசிகுமார், அவர் தான் ப்ரொடியூசர். 2 பேரும் ஒன்றா சினிமாவுக்கு வந்தோம், வந்து ட்ரை பண்ணோம். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் வரும் பொழுது ஏதாவது அப் டவுன்ஸ் வரும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பிரிஞ்சு போன ஒரு நட்பு அது. ஒரு 23 வருஷம் காண்டடியே கிடையாது. எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் லைனில் வந்து இந்த மாதிரி பேசும்போது பயங்கர ஷாக்கிங் எனக்கு. இல்லை, ஒரு ப்ரொடியூசராக தான் வரணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன், படம் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அப்படி தான் கனெக்ட் ஆனோம். கனெக்ட் ஆகி சரி ஒரு காம்பேக்டாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உங்களுக்கு எப்படி அதை மேனேஜ் பண்ணிட்டீங்களா? அந்த இல்லை, கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் அது. ஏன்னா உங்களுக்கு தூங்குறது கூட டைம் இருக்காது சுத்தமாக. ஏன்னா ஒரே 2 பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து நான் ஃபீல் பண்ணேன், ஒர்க் பண்ணும்போது ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு 2 மணி எல்லாமே நைட் கால் ஷீட்டு இந்த படம். நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே, நைட் கால் ஷீட் கம்ப்ளீட்டாக. அப்படி இருக்கும்போது ஒரு 2 மணி 2:30 முடியும் ஷூட்டிங்கு. முடிஞ்ச உடனே மறுநாளுக்கான ப்ரொடக்ஷன் லிஸ்ட்டு வந்துடும், என்ன வேணும் என்ன வேணாம். ஓகே. இப்போ காலையில் விடிஞ்ச உடனே அவங்க கிளம்பிடுவாங்க.
கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம எடிட் பண்ணணும், என்ன வேணாம் படித்து பார்த்து. அப்படி இல்லைன்னா அது ஒரு 5000 10,000 20,000 ஒரு பேட்டா ஸ்டார்ட் ஆட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கான்சியஸாக திருப்பி மூஞ்ச கழுவிட்டு உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு முடியறதுக்குள்ளே ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் போயிடும். ஸோ அப்புறம் அதை நம்ம முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போய் படுக்கிறது தான் டைம் கரெக்டாக இருக்கும். அப்படியே வந்துருச்சு திருப்பி ஷூட்டிங் காலையில். ஸோ இப்படி தான் அந்த படம் போச்சு. ஒரு 26 நாள் 34 கால் ஷீட் அந்த படம். அதான். ஓகே. இப்போ நம்ம தமிழ் மூவியில் நடித்த இவங்களே மலையாளத்தில் நடக்கிறதுக்கும் கூப்பிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு? தெரியல, அந்த அந்த ப்ராசஸ்க்குள்ளே இன்னும் போகலை. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டைம் எடுத்தோன்னா அதை டிசைட் பண்ணணும் எப்படி என்னென்னு. ஏன்னா மலையாளத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே சைடில் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கிரவுண்டு வேறு. ஸோ அந்த கிரவுண்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய சில கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அங்கே உட்காந்து ஆடிஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்துட்டு தான் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண மூவிஸ்க்கும் இந்த மூவிக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுது சார்? பரிமாண வளர்ச்சி ஒன்று இருக்கும்ல, அது இருக்குது. இப்போ எல்லா படங்களையும் முதல் படத்துக்கு அடுத்த படம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்போம். இப்போ அதை விட அதுக்கு அடுத்த படம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஆதார் வந்து டோட்டலி இப்போ சேரன் சார் வந்து இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காங்க எக்ஸ் தளத்தில். ஒரு அந்த வருடத்தில் ரொம்ப குறிப்பிடத்தக்க படம் அது அப்படின்னு. ஸோ அவருடைய படங்கள் பார்த்து நானே வந்தேன் சினிமாவுக்கு. இப்போ நான் இங்கே வரதுக்கு முன்னாடி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஸோ அந்த மாதிரி சேரன் சார்லாம் வந்து ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அடையாளங்களில் உள்ள ஒரு இயக்குனர். ஸோ அந்த மாதிரியான இயக்குனர்கள்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன கமெண்ட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு ரெகக்னைசிங் தான். அதுக்கு வந்து அந்த ஆதாருக்கு போட்ட எஃபர்ட்ஸ் நிறைய வருடங்கள் ஒர்க் பண்ணுது, ஃபைன் டியூனிங். ஓகே. இதுக்கு முன்னாடி திருநாள் மூவி பண்ணியிருந்தீங்க இல்லையா? அந்த மூவியில் நயன்தாரா ஜீவா நடிச்சிருந்தாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? யார்? நயன்தாரா மேம். நயன்தாரா மேம் வந்து வெரி நைஸ், ஸ்வீட்டாக தான். நான் எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணிட்டே இருக்கேன். ஆக்சுவலி வந்து அவங்க வந்து பஃபே தான். நம்ம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறோமோ அது ரியாக்ட் ஆகும். ஓகே, அவ்வளோதான். அவங்களுடைய டைமு டேட் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துலேருந்து தான் அவங்க ஸ்டார்ட் ஆவாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரியான கிளாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அவங்கள மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் யாருமே கிடையாது. நம்ம எங்கேயாவது சைடில் வந்து ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு ஏதாவது டேட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ஷெடியூலை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. தவிர அது என் படத்தில் இருக்கவே இருக்காது. ஓகே. அது எப்பொழுதுமே வந்து ரோலிங் டைட்டில் வரையும் நான் என்ன எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபிலிம் பண்ணுவேன். ஸோ அந்த கிளாரிட்டி வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நான் கொடுத்துருவேன். ஸோ அதனால் நயன் மேம் வந்து எனக்கு வெரி ஸ்மார்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டாக அழகாக பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. நான் இன்னும் சொல்ல போனால் ஒரு 6-7 நாள் கிட்ட நான் முன்னாடி முடிச்சுட்டு அனுப்பிச்சி விட்டேன். அவங்க டேட்டா அவ்வளோ நாள் நான் எடுத்துக்கவே இல்லை. ஓகே. ஸோ அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நைஸ் பர்சன். ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணுன்னா காஸ்டியூம் சேஞ்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட ரொம்ப ஸ்பெஷல். நம்ம எவ்வளோ வேணாலும் லைட் போகிறதுக்கு முன்னாடி சாரீ சேஞ்சஸ் சொன்னால் கூட டக்கு 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 டக்குன்னு வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். அதே மாதிரி தொழில் பக்தி, அந்த அந்த உயரத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னா அதுதான். ஆதார் மூவி பார்த்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் யாராவது பார்த்து உங்களுக்கு இது பண்ணாங்களா? ஹெல்ப் பண்ணாங்களா இல்லை, எல்லாருமே அவங்கவுங்களுக்குள்ள ஒரு நாலேஜில் கைட் பண்ணாங்க. ஸோ அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு ப்ராசஸ் கேட்கும் சினிமா. அது அது அதுவாக போய் தான் நிற்கும். அப்படி தான் இப்போ ஆதார் வந்து இப்போ சேர்ந்துருக்கு ஓடிடிக்கு. ஓகே. இப்போது இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர மூவிஸ்க்கு எல்லாமே ப்ரொமோஷனுங்கிறது ரொம்பவே ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கஷ்டமான பீரியடில் இப்போது கிணத்த காணான்னு சொல்லிட்டு ரோயு பாபு நடிச்சிருந்தாங்க. அது டேரக்டர் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி எந்த அளவுக்கு அது ப்ரொமோஷன் போய் வெளியில் மக்களை போய் சேரணுங்க எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் சார்? ஷூர். ப்ரொமோஷன்ஸோடைய ரோலில் தானே ஃபிலிமே இருக்குது இப்போது. அந்த மாடல் மாறி இருக்குல்ல. முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்ன் இருந்தது. நான் அம்பாசமுத்திர அம்பானி பண்ணும்போது ஃபிலிமில் பண்ணேன். ஃபிலிமில் தான் நான் டைரக்டர் ஆனேன். இப்போ தான் டிஜிட்டல் அப்புறம். ஸோ அப்போ வந்து ஒரு இவ்வளோதான் ஒரு பேட்டர்ன் இருந்தது. ஒரு 140 180 200 பேர் ப்ரெஸ்ஸு. ஸோ இதான் இவ்வளோ தான். அது போய் மக்களை போய் சேர்ந்துடும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒவ்வொரு கார்னர்லேயும் கார்னர்லேயும் ஒரு ஊடகம் ஏதோ ஒரு வகையில் கொண்டு மக்களை என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேரையும் நம்ம திருப்திப்படுத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா தான் நம்ம ஃபிலிமே வெளியில் தெரியுதுன்ற ஒரு ஸ்டேஜ் இன்றைக்கி இருக்குது. ஓகே. அது ரொம்ப டஃப் தான்.
ஆரி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, எனக்கு அவ்வளோ பெரிய படம்லாம் என்னால இது பண்ண முடியாது. ஸோ என்னோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டுருக்காரு. எங்களுக்கு அவ்வளோ பணம்லாம் எங்களுக்கு கிடையாதுங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதான் இந்த கொஸ்டின எடுத்து வச்சேன். அவ்வளோ பெரிய ஆக்டரா இருந்தாலுமே அவரே சொல்றாரு. அப்ப நான் என்ன சொல்றது? ப்ரமோஷனுக்கு பண்றது ரொம்ப கஷ்டம் தாங்கிற மாரி இதுதான் சொல்லியிருந்தாரு. ட்ரூ. ஏன்னு கேட்டா, ஏதாவது ஒரு ரூட் ஒரு லாக் இருக்கணும். இவ்வளவு செலவு பண்ணா இது இவ்வளோ பேர போய் சேர்ந்துரும். அப்படி இல்ல. எவ்வளவு செலவு பண்ணாலும் அது பாட்டுக்கு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ பொருள் வாங்கி போட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான். ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி பப்ளிசிட்டின்றது வந்து இன்னைக்கு பப்ளிசிட்டி மாடலுக்குள்ள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பப்ளிசிட்டி கிடையாது. மொத்தமா ஊடகங்கள் கைக்குள்ள, ஊடகங்களுடைய அரவணைப்புல ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கு. இன்னைக்கு. அப்படிதான் எனக்கு தெரியுது. இப்போ நீங்க ப்ரொடியூசிங் பண்ணனால நான் கேட்குறேன். இது சம் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. இவ்வளோதான்னு வச்சிருப்பீங்க. அத தாண்டி இந்த மூவிக்கு போயிருக்கா? அதர் மூவிக்கு? இல்ல நான் ஒரு லிமிட்டேஷன் இருந்தது. அதுவரைக்கும் என்னோட ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணாரு. எல்லாமே நீட்டா தான் பண்ணணும். எல்லாமே டெய்லி செட்டில்மெண்ட்ஸு. நான் எந்த தலைவலியுமே வச்சுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அது காம்ப்ளிகேஷன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் டெய்லி செட்டில்மெண்ட்ஸ். ஸோ அன்றைக்கி நைட்டே க்ளோஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் படுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணோம். அதனால் ரொம்ப நல்ல பேரும் கூட ப்ரொடக்ஷனுக்கு. யாருக்கும் எதுவும் பெண்டிங் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெகுலர் சினிமா பேட்டர்ன் இல்லாமல் எல்லாமே கொடுத்து தான் பண்ணணும். அண்ட் அதே மாரி தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இருக்கு சார். என் கதை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாரி இருக்கிற கதைகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப நல்லா இப்போ கூட யூத் படம் ரிலீஸ் ஆச்சு. வித் லவ். இந்த மாரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாரி மக்களுக்கு சேரனால இன்னும் அதிக ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம என்னதான் நம்ம பண்ணாலும் மக்களுக்குள்ள இருக்கிற நடைமுறையில இருக்கக்கூடிய கதைகள் கொண்டு போய் சேர்த்தாலே மக்களுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது 2மே எப்பொழுதுமே இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாருமே ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கமல் சார் வந்து மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு, ஹேராம்லாம் எடுத்தார். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ எல்லாரும் வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது தான் சங்கர் சாரோட இந்தியன் வந்தது. ஸோ ஒரு ட்ரெண்ட் செட்டட் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நம்மளுடைய எப்படி ஸ்டடி பண்ணி நம்ம வரோம், அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்றது தான். ரெண்டாவது எல்லாரும் ஒரே மாதிரி எடுக்காதது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ கென்னோட யூத் வந்து ஒரு பேட்டர்னு. ஸோ வேற ஒரு படம் வந்து இன்னொரு மாதிரி இருந்தால் அது ஜனங்களுக்கு வந்து மாற்று சினிமா முதல்ல போய் சேரும். கரண்ட் ஸ்னாரியோவில் வந்து எல்லாருமே பண்ணணும்னா அது போர் ஆகிடும். ஸோ அது வெவ்வேறு ஸ்டாண்டர்டில் ஃபிலிம்ஸ் வரும்போது தான் மாறுபட்ட கருத்துக்கள் கிடைக்கும். அது நல்ல விஷயம்தான். சார் டேரக்டராக இப்போ வரக்கூடிய டேரக்டர்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? நீங்கள் சொன்ன மாதிரி கென் அவரே ஃபர்ஸ்ட் மூவியில் அவரே டேரக்டிங் பண்ணி ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை கென் வந்து டைரக்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கான். படம் நல்லா போயிட்டுருக்குது. ரொம்ப ஹாப்பி அது. கென்னுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அந்த டைமில். ஸோ அவன் அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்கான். போட்டு அதை கரெக்டாக ரீச் பண்ணியிருக்கான். ஸோ இது எல்லாருக்கும் உள்ளது தான். எல்லாருமே ஒரு ஒரு என்ன எடுத்துக்கிறோமோ அதில் சின்சியராக கரெக்டாக இருந்தோம்னா அது கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணிடும்ன்றது கென்னோட படங்களோட உதாரணம் தான். எல்லாரும் நல்லா வரணுன்றதை நான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆனால் தான் உண்டு. இல்லை அவங்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வர ஜென்ரேஷன் இப்போ இல்லை அதுதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி வந்து இப்போ கென் வந்து ஒரு அமிதாப் பச்சன் சாரை மீட் பண்ணணும்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கேட்க வரதுக்கு நான் ஸ்ட்ரைட்டாகவே வரேன். கருணா சார் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர்றாரு. அது வரைக்கும் தான் கருணா சார். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுறதும் அந்த பொட்டென்ஷியலும் யாரோடது? இவங்ககிட்ட இருக்கணும். அதான் அவர் ஓகே சொல்ல போகிறார். அப்போது ஒரு விஷயத்து குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை மூவ் பண்ண போகிறோம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்து வெறும் ரெக்கமெண்டேஷன்ஸு அவங்க சொல்லி விட்றாங்க இவங்க சொல்லி விட்றாங்கங்கிறதுலாம் நிற்கவே நிற்காது. அதெல்லாம் ரொம்ப சின்ன அப்படி காண போயிடும். நம்ம ஸ்டாண்டர்டு ஒன்று இருக்கணும். இருந்து அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொல்லி விடுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பலமாக இருக்கும். அப்படி தான் கென்னுக்கு அமைஞ்சதை நான் பார்க்குறேன். அவனோட பொட்டென்ஷியல் ஃபஸ்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரவி மோகன் சொல்லியிருந்தாங்க, டேரக்டர் சன்னா இருந்தாலுமே கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கமெண்ட் கூட ஒரு இதில் பண்ணியிருந்தாங்க ஒரு சேனலில். அவங்களுக்கு என்னப்பா அவங்க பையன் தானே, அவங்க அப்பா ஆல்ரெடி இது கென்னு இல்லை வேற ஒருத்தர் பிரபலமில் சொல்லியிருந்தாங்க. இப்போ வர உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டுது. ஏன்னா நீங்களே டான்ஸ் பண்ணுறீங்க, சாங் பண்ணுறீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, டைரக்ட் பண்ணுறீங்க. இப்போ வர ஜென்ரேஷன் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் சொன்னேன். அதுதான் அந்த பதிலே இருக்குது. என்னென்னா யாரையுமே வந்து ஒரு முகம் பார்த்து சினிமா கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போகாது. அது திறமையை மட்டும்தான் பார்க்கும். முகம் பார்த்தெல்லாம் கூட்டிகிட்டு போகவே போகாது. ஏன்னா வந்து ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி மின்ற மாதிரி தெரியுமா தவிர திருப்பி தட்டி விட்டு போயிடும். அது ஸ்ட்ரைட் எஃபர்ட் போடணும், அதுக்கு எனர்ஜி போடணும், அதுக்கு வந்து அதை நேசிக்கணும்.
அப்புறம் காத்திருக்கணும், பேஷன்ஸு, இது எல்லாமே இருக்குது. எல்லா குவாலிட்டியும் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளோட பயணிக்கும். சினிமா ரொம்ப மாயையான ஒன்று. கமல் சார் இன்னும் கற்றுக்கிறேன்னு சொல்லும்போது அப்புறம் மற்றவங்களாம் என்ன சொல்கிறது? ஸோ அந்த மாதிரியான ஒரு பிம்பம் தான் சினிமா. யார் கைக்கும் அடங்காது, யார் கண்ணுக்கும் தென்படாது. அது ஒரு வித்தியாசமான மாயை. அப்படி இல்லைன்னா அவ்வளோ நுணுக்கமான கலைஞர்கள்லாம் புறக்கணிச்சு சில சில படங்களில் தூக்கி எறியப்பட்டிருக்காங்க, நல்ல படங்களே. அப்போ அது அந்த முறை நடக்க தான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால அது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து செலிப்ரிட்டிஸோட பசங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி மற்ற பசங்களை விட. இப்போ லாஸ்ட் பெஞ்சில் உள்ளவன் ஒரு திருக்குறளில் பாதி சொன்னாலே கைத்தட்டுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் பெஞ்சில் உள்ளவன் வந்து நீங்கள் 15 குறள் சொல்லி தான் கைத்தட்டு வாங்க முடியும். அப்படி தான் செலிப்ரிட்டி பசங்க. ஸோ இன்னும் பொறுப்பு அதிகம் அவங்களுக்கு. பட் அதில் அவங்களுக்கு அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. அட்வான்டேஜ் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸு அது. ஓகே. ஒரு ஈஸி ரீச் மாதிரி தெரியும், பட் சொல்லி விடுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்போ என்ன மற்றவங்களுக்கு ஒரு மாதம் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்கன்னா, இவனுக்கு உடனே கிடைக்கும், இவ்வளோதானே. அந்த ஒரு ரீச், அந்த சுற்றி வர ஒரு ரீச் டைம் ஒன்று இருக்குது. அந்த டைமில் வேணால் இவங்க முன்னாடி இருக்கலாம். மற்றபடி டேலண்டடை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துல வந்து உள்ள அங்கே வந்து ரெக்கமெண்டேஷன் நிற்காது. அது எந்த இடத்துலையுமே சினிமாவில் செல்லாது. ஓகே. இப்போ வர டேரக்டர்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு அப்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கா? அப்படி எதுவும் இல்லை, அப்படியெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததில்லை. பட் எல்லாருமே நல்ல அவங்கவுங்களுடைய பார்ட்டில் வந்து வேறு வேறு பரிமாணங்கள் ஃபிலிம்லாம் நிறைய கொடுக்குறாங்க. நல்ல விஷயந்தான், என்கரேஜ் பண்ணுறாங்கல்ல. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ நம்ம வரும் பொழுது போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கிறத நின்று சைக்கிளையோ பைக்கையோ நிப்பாட்டி பார்த்துட்ருப்பாங்க படம் மாதிரி. இன்றைக்கி வந்து 10 கோடி ரூபாய்க்கு போட்டு ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணோம்னா ஸ்வைப்பில் தள்ளி விட்டு அடுத்து போகிறான். ஸோ அப்போ எங்கேருந்து எங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுறது? அப்போ கஷ்டம் இல்லை, டஃப்பாக தான் மாறிட்டே வருது. ஆச்சரியங்கள் வந்து ரொம்ப முக்கியம் சினிமாவுக்கு. அது இன்றைக்கி இல்லை. ஆச்சரியப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உட்காந்துருக்கான், அப்புறம் வேறு அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கு. ஸோ அவனை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு ஒரு காஃபி வாங்கி கொடுத்தா பயங்கர ஹாப்பியாகிடும். ஆனால் பயங்கர எக்ஸ்போசர் உள்ள ஒரு பொண்ணை வந்து நீங்கள் என்ன தான் வாங்கி கொடுத்துட்டு வந்தாலும் இது நான் அங்கே சாப்பிட்ருக்கேன் இப்படி கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஓகே. நீங்கள் டேரக்டராக பார்க்குறப்போ எனக்கு தமிழ் மூவியில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் அது அந்தளவுக்கு போய் சேரலை வெளியில் மக்களுக்கு அப்படின்னா எந்த மூவி? இல்லை, அப்படி ஒன்றும் சொல்லிட முடியாது. நிறைய படம் இருக்குது, நிறைய படங்கள் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், ஒரு முரண் இருக்குது சினிமாவில்னு சொன்னேன். ஏதாவது நல்ல படங்கள் தவிர்க்கப்படுற முரணும் இருக்குது பெரிய டைரக்டர்ஸ்க்கு. நான் சொல்கிறது நான் வந்து அவங்க ஸ்டாண்டர்டான படம் பண்ண டைரக்டர்ஸ்க்கு அது இருக்குது. அப்போ அது அவங்களும் அதை ரிசர்ச் பண்ணுறதில்ல, வாட் நெக்ஸ்ட்டு தான் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது புரியப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஏன் தவிர்க்கப்பட்டுச்சு என்ன அப்படின்றது வந்து ஒரு ரிசர்ச்குள்ளேயே சினிமா இல்லை. அது மக்கள் கனெக்ட் ஆகிறாங்க, சம்டைம்ஸ் இல்லை, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. எவ்வளோ தான் கால்குலேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணாலும் அந்த முரண் இருக்குது. ஓகே. இப்போ அதே மாதிரி சார், இப்போ துரந்தர் 2 சொல்லிட்டு இப்போ மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா? இப்போ அவ்வளோ ரீச் ஆகிருக்கு, ஆல்மோஸ்ட் 500 crores போயிருக்கு. ஆனால் நம்மளோட தமிழ் மூவி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போனால் அந்தளவுக்கு ரீச் ஆகும். ஆனால் பாலிவுட் மூவின்னா ஆப்வியஸ்லி நம்ம சைட்லுமே அவ்வளோ ரீச் ஆகுது. அது எதனால நினைக்கிறீங்க? இல்லை, அது எப்பொழுதுமே நமக்கு வேறு ஒரு இடத்துலேருந்து ஒருத்தவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறது நம்ம பிளட் நேச்சர் தான். இப்போது பக்கத்து வீட்டு பையனை தான் நம்ம பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவோம் என்றைக்குமே. அது சும்மா சாதாரணமாகவே நம்மளுக்கு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் இது வேறையாக வளர்ந்து இப்படி வந்து நிற்கிதோன்னு எனக்கு தோணுது. இப்போ மலையாள படம் இங்கே வந்துச்சு, நல்லா ஓடிச்சு, நம்ம ஹிட்டு தான் பண்ணோம். இப்போ இங்கேருந்து அங்கே போகும்போது சில படங்கள் போகலை. அப்போ நம்ம அதை எப்படி இல்லை, அதுதான் காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேருந்து போகிற மூவிஸ் எதுவுமே மேக்ஸிமம் அங்கே அதுதான் பேசுவோம். நம்ம வந்து அங்கே ஓப்பன் மைண்டடாக இருக்கோம், கலையை வந்து கலையாக பார்க்குறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆர்ட்டுக்கு வந்து மொழி கிடையாது ஆக்சுவலி. ஸோ அது வந்து எல்லா லாங்குவேஜ் கலைஞனையும் நமக்கு இன்றைக்கி ஒரு நண்பனாக்குது, ஒரு நட்புறவை கொடுக்குது. இப்போ மலையாளத்தில் சீனிவாசன் சார் பண்ண வடக்கு நோக்கி எந்திரம் தான் நான் எடுத்து ஒர்க் பண்ணுவோம் இங்கே, திண்டுக்கல் சாரதி. ஒரு 14.5 கோடி ரூபா கலெக்ஷன் அந்த ஃபிலிம், சன் பிக்சர்ஸ். ஸோ அப்போது அதுக்கான எஃபர்ட்ஸ். ஆனால் அதே படம் பார்த்திங்கன்னா கன்னடத்தில் ஃப்ளாப்பு, ஹிந்திலலாம் ஃப்ளாப். அவரே வந்து சொல்கிறார் வேறு எங்கேயுமே ஓடலது, எப்படி தமிழில் ஹிட் பண்ணி. அதான் மேஜிக்.
அதுக்கு தான் உட்காந்து எஃபர்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணது அந்த கதையெல்லாம். ஸோ சம்திங் ஏதோ ஒரு அது இருக்குது. வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற அது மூவில கரெக்ஷன் சொல்றீங்களா இல்லை அந்த நம்ம ரிலீஸ் பண்ற டேட் அதில் இல்லை சொல்றீங்களா? அதுவும் இருக்குது. ரிலீஸ் பண்ணுற டேட்டு அந்த டைம் எல்லாம் ரொம்ப முக்கியம் தான் சினிமாவுக்கு. இப்போ நான் வந்து ஆதார் வந்து பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்பொழுது ஒரு 10 days பேக் நான் ரிலீஸ் பண்ணேன். ஓகே ஓகே. நான் எனக்கு வந்து பெரிய பிக்சர் ஒன்று வருது, முன்னாடி பிஃபோர் 10 days நம்ம படத்துக்கு போதும்னு நான் நினச்சேன், ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் அதை ஒரு தவறான முடிவாக தான் நான் அப்புறம் அனலைஸ் பண்ணுறேன். அந்த டைமே வந்திருக்க வேண்டியதில்லை, வேறு ஒரு டைம் நான் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அது கொஞ்சம் லேட் அனலைசிங் தான். ஒன்று இழக்காமல் எதையும் இங்கே கற்றுக்கவும் முடியாது. வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆனால் இது சரியாக வருமா அப்படின்னு கேட்டுகிட்டே எல்லாம் எதுவும் கற்றுக்க முடியாது. சில இடத்த இழந்து தான் கற்றுக்கணும். அப்படி ஒரு இழப்பு தான் அது. அதே மாதிரி பாலிவுட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க அப்படின்னா பெருசாக அங்கே மதிக்க மாட்டுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி எப்படி எங்கே பாலிவுட் சைடு சொல்கிறேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நடிகை ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த சைடில் வந்து எனக்கு கொஞ்சம் ஏன்னா மரியாதை இல்லாமல் நடத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அந்த பாலிவுட்டை விட்டு நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை அது வந்து எப்படின்னா அவங்கவுங்களுடைய அந்த இண்டஸ்ட்ரியோடைய நேச்சர்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நேச்சர் இருக்குது. இப்போ மலையாளத்துக்கு ஒன்று இருக்குது, கன்னடத்துக்கு ஒன்று, தெலுங்குக்கு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஹிந்திக்கு ஒன்று இருக்கும். ஸோ அப்படி அந்த நேச்சருக்குள்ளே வந்து அவங்க அப்படி தான் ப்ராக்டிஸ் ஆகிருந்துருக்கலாம் மேபி, தெரில. இப்போ நம்ம இங்கே வரவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், கரெக்டாக ட்ரீட் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கலாம். நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஸ்டடி பண்ணிவிட்டு அது நேச்சரே அது அப்படி தான் அப்படின்னா அதை விட்டுறலாம், கவலைப்பட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அதை நம்ம மாற்ற முடியாது. ஏதோ 1-2 இடத்துல இப்படி நடந்துருச்சு எனக்கு அப்படின்னா அதை நம்ம கிளைம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும், இல்லை அங்கே போகக்கூடாது. ஓகே. இப்போது அதே மாதிரி டேரக்டருக்கு இருக்கக்கூடிய சவால்கள்னால் முக்கியமாக நீங்கள் எதை சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாகுபலி பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆக போகுது, நீங்கள் அந்த டைமில் 10 days பிஃபோரே நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அண்ட் ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லையா, பரவாயில்ல நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரிலீஸ் பண்ண தப்பு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த இது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? எப்படி கேட்குறீங்க? இப்போ பெரிய மூவி, பெரிய டைரக்டர், பெரிய ஆக்டர் நடிக்கிறாங்க. இப்போது அப்கமிங்கில் இருக்கக்கூடிய ஆக்டரை நீங்கள் நடிக்க வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி மூவிஸ் வரப்போ அவங்க கூட இல்லை பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு ஓப்பனிங்கே அந்த விஷயங்கள் வந்து வேறு தானே. இப்போ பொன்னியின் செல்வன் வந்து என்ன ஸ்டடி பண்ணல அப்படின்னா, ஆக்சுவலி வந்து பெரிய எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதில் இருக்காங்க. அப்போது எல்லா ஃபேன்ஸும் ஈகராக இருக்கக்கூடிய ஒரு டேட்டு 10 நாளைக்கு தள்ளி இருக்குது. ஸோ அந்த இடத்த தான் நான் ஃபைன் டியூன் பண்ணலான்னு நான் சொல்ல வரேன். மிஸ்டேக் வந்து சப்பக்கட்டெல்லாம் கட்ட முடியாது சினிமாவில். மிஸ்டேக்னால் மிஸ்டேக் தான், அவ்வளோதான். அது நடந்துருச்சு, அவ்வளோதான். அது வந்து நான் அந்த டார்கெட் நான் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அது வந்து லேட் அனலைசிங். இப்போ பெரிய மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அவங்க சைடில் எதாவது சொல்லப்படுமா? இல்லை அவங்க அதுக்கான ப்ரிப்பரேஷனில் தான் ஆடியன்ஸ் மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதை ஸ்டடி பண்ணியிருக்கு, அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருந்துருக்கலாம். பட் அந்த 10 days வந்து கேப் தானே, அப்படி நம்ம ஃபீல் பண்ணோம் இல்லையா? அது அப்படி இல்லை. அவங்க வந்து அந்த ஃபிலிம்க்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கிற ஒரு மூடு டைம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சைலண்ட்டாக கொஞ்சம் இக்னோர் பண்ணுவாங்க. மியூசிக் மாதிரி தான். ரீ ரெக்கார்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியாக ஒரு ரீ ரெக்கார்டிங் வரும்போதுன்னா முன்னாடி கொஞ்சம் நேரம் நான் சைலன்ஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வரப்போகுதுன்றதுக்காக அந்த காது வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து அப்புறம் ஒன்று ரிசீவ் பண்ணும்போது இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. சாங் சீக்வன்ஸ் வரும்போது நான் முன்னாடி கொஞ்சம் சைலண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா மியூசிக்கல் வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணட்டும் அப்படின்னு. ஒரு சின்ன சைலண்ட்டுக்கு அப்புறம் மியூசிக் வரும்போது நல்லா இருக்கணும். அந்த மாதிரி தான். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூடு இருக்குது, அதை ரீட் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கணும். அப்படியே அது அப்படி இருந்த பெரிய கிரிட்டிக்ஸ் தான் படம் நல்ல கிரிட்டிக்ஸு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண படம் தான் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நம்ம இங்கேருந்து மலையாளம் எப்படி நம்ம ரீமேக் பண்ணுவோம்? இப்போ அதே மாதிரி நம்ம தமிழில் எடுக்கிறதுக்கும் மலையாளில் போய் ரீமேக் எடுக்கிறதுக்கும் பட்ஜெட் அதே தான் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அங்கே போய் பண்ணுறனா அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் அதிகமாகாது. இப்போ இங்கே பண்ண பட்ஜெட் தான் அங்கேயும் வரும், இல்லை கொஞ்சம் கம்மியாக வரும். இல்லை ஆக்டரை பொறுத்து அது மாறும், காஸ்டிங்கை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். பட் பெரிய டிஃபர் பட்ஜெட் ஆகாது இங்கேக்கும் அங்கேக்கும். ஓகே. இந்த சினிமாவில் பொறுத்த வரைக்கும் உமன்ஸ்க்குன்னு வந்து ஒரு பேர் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த பேர் வந்து அது போகவே மாட்டுது. அது எதனால நினைக்கிறீங்க? அந்த ஃபீமேலுக்கு உண்மையாகவே சினிமா இண்டஸ்ட்ரியில் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது எனக்கு தெரியல, இந்த போய் கேள்வி ஆன்சரே எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு திண்டுக்கல் சாரதி, அம்பாசமுத்திரம் அம்பானி, அப்புறம் வந்து திருநாள், ஆதார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என் ஃபிலிமில் இந்த 4 படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ், எல்லா ஆர்டிஸ்டையும், ஃபீமேல்ஸையும் ரொம்ப ரெஸ்பெக்டிவாக தான் நான் நடத்தியிருக்கேன். ஸோ அந்த தாட் ப்ராசஸ்ஸே இல்லை, அதனால் இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல.
இல்லை உங்ககிட்ட வந்து எதுவும் ஆக்ட்ரஸ் சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு வேற மூவியில் அந்த மாதிரி கேட்க? இல்லை, நான் அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதில்ல. ம். அதை பற்றியான பேசுகிற அளவுக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்கறதில்ல. என் ஒர்க்கில் ஒரு கரெக்டாக இருப்பேன், முடிஞ்சவொன்னே கிளம்பிடுவாங்க, அப்படி தான். ஓகே. ஸோ அந்த அந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை பேசிக்கிற அளவுக்கு. ஓகே சார். இப்போ வர ஆக்டருக்கு இருக்கட்டும் அண்ட் டேரக்டர்ஸ்க்கு இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற அட்வைஸ்னால் என்ன இருக்கும் சார்? ஆக்டர்ஸ்க்கா? ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ். இல்லை, ரெண்டுமே சொல்ல முடியாது, நம்ம அட்வைஸே பண்ணக்கூடாது, அதான் சரி. ஆக்சுவலி ஆக்டர்ஸ் எல்லாம் சிஎம் ஆகிறதுக்காக வராங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஸோ டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய நியூ தாட் ப்ராசஸோடு வராங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அட்வைஸுங்கிறது வந்து இப்படி தான் நீ செய் அப்படி செய்யன்னு சொல்கிறதுக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் சினிமாக்கே வர்றது. நீ எத்தனை மணிக்கு எந்திரி, எத்தனை மணிக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிற ரொட்டீனில் இருக்க விரும்பாதவன் தான் கோடம்பாக்கத்துக்கு வரான். அவனுக்கு போய் அட்வைஸ் அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களா அடிபட்டு அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் சரி பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி தான் சினிமா. ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி எங்கள் நேயர்களுக்கு இவ்வளோ விரிவாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அப்புறம் ஆதார் வந்து ஓடிடியில் திருப்பியும் சொல்கிறேன், அமேசான் ப்ரைம், ஓடிடி ப்ளஸ் ஜியோவில் இருக்குது. பார்த்து என் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான ஃபிலிம் அது. தேங்க்யூ.